பிள்ளையார் சதுர்த்தி முடிந்து மறுநாள் ஆகிவிட்டது. அப்புறம் இந்த வருஷம் நமக்கு எல்லாம் நல்ல நேரமே, நமக்கு எல்லாம் நல்ல நேரமே. நம்ம நல்லா இருப்போம். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு கனி சுற்றி உடச்சி போடுங்க. இது இந்த அடியான் வேண்டுதலாக கேட்குறேன். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வியாபார சித்தி கிடைக்கணும், கண் திஷ்டி வெளிப்படும். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம உடம்பில் அழுக்கு சேர்ற மாதிரி சில திஷ்டிகளும் நம்மளை சேரும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே எலுமிச்சம் கனி சுற்றி உடச்சி போடுங்க. கொமட்டிக்காய் சுற்றி உடச்சி போடுங்க. தேங்காய் முக்கண்ணன் கண் திஷ்டியை போக்கும் தேங்காய் சுற்றி உடச்சி போடுங்க. இதில் மூன்றில் எதனால் ஒன்று செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம், இந்த மாதம் உங்களுக்கான மாதம். கிரகங்களோ சாபங்களோ பாவங்களோ எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நேரம் சரியில்லை, அது சரியில்லை என்று மனசுக்குள்ளே நினைக்காதுங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காகவே பிறக்கும் நேரம். சிந்திச்சு செயல்படுங்க. கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. அமைதியாயிருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். உழைக்கலாம், மற்றவரை ஏமாற்றாமல், மற்றவருக்கு துரோகம் செய்யாமல் உழைத்து வாழலாம். 4 பேருக்கு நல்லது செய்யலாம். மறந்துடாதீங்க, சுற்றி போடுங்க. கண்டிப்பாக சுற்றி போடணும். ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன 3இல் 1 கண்டிப்பாக சுற்றி போட வேண்டும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனை பற்றி எண்ணாற்றுக்கும் இறைவாய் போற்றி போற்றி.